கண்மணியோட சித்தப்பா வந்து அன்பு வந்து பெயில்ல கூப்பிட்டு வந்துறாரு. கூப்பிட்டு வந்ததுக்கு முன்னாடி, இந்த பிரச்சனை நீ எதுவும் பெருசா வந்து நினைச்சு பயப்பட வேணாம். அவர் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா சட்டப்பூர்வமா நம்ம நிரூபணம் பண்ணுவோம். அதுக்கான எவிடன்ஸ் வந்து கண்டிப்பா நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாத்துட்டயுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லங்க, கண்மணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அது கண்மணி பார்க்கும்போது அவங்களே உள்ளே ஒரு ஃபீல் ஏற்படுது. அன்பு மொத மாரி இல்ல, இப்ப நெறைய மாறிட்டாரு. நம்ம மேல வந்து இன்னும் கேர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அத வெளியில சொல்லாம அமைதியா இருக்காங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். உண்மையிலே அன்பு கண்மணி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது உண்மையிலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா வந்து அங்க பாட்டிட்ட போய் புலம்புறாங்க. நான் சூப்பரா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுனேன். பட் ஆனா கடைசியில ஃபைனலா அது வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. அதே நேரத்தில வந்து கண்மணி, அன்பும் ஒரே வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரே இதா வந்து கூத்தும் மலமுமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனைப்படுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இத ஆரம்பத்திலே என்ட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இத அப்படி பண்ண?" அப்படின்னோனே, "நான் சொல்றது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால சொல்லாம உன்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தேன்." அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில வந்து நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்." அப்படின்ற மாரி பேசி வராங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு அந்த விஷயத்த வந்து எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க தப்பு நடந்துச்சு? அந்த பையன் யாரு? அப்படிங்கிற பூரா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்போட சித்தப்பா வந்து கேட்டுறாரு. அவங்கள்ட்ட உள்ள எவிடன்ஸ் பூரா இவரு புரிஞ்சுக்கிறாரு. இத வந்து இவரு போய் அன்புட்ட சொன்னா தான், அத வச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ, இது வந்து தெரியாம, வெண்ணிலாவுக்கு தெரியாம எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து, கண்டிப்பா வெண்ணிலா வந்து திரும்ப ஒரு விஷயத்துல வந்து, ஒரு பெரிய டார்கெட் இவங்க மேல பண்ண போறாங்க அப்படின்றத வந்து பாட்டிட்ட வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க? எந்த மாரி இடைஞ்சல் குடுப்பாங்கங்கிறத